friends, welcome to user friendly. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் செப்டம்பர் 8 அன்னைக்கு Xiaomi Poco M2 மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த மொபைலோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1080 × 2340 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 19.5:9 கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே டைப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா IPS LCD கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிப்செட். ஸோ இதில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து MediaTek Helio G85 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. கூடவே 2 GHz கிளாக் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 64-bit ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. அதோட கிராஃபிக்ஸ் கார்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாலே G52 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ரேம். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மெமரி வந்து 2 வேரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று 64GB, இன்னொன்று 128GB. இதில் எது வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000.5 வந்து டிஃபர் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்பெண்டபிள் மெமரியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து தனியாக மெமரி கார்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கான டெடிகேட்டட் ஸ்லாட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேமரா செட்டப். ஸோ இது ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி கேமராவில் 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமராவில் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமராவில் 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கேமராவில் 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து 3264 × 2448 பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமராவில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, கண்டினியூஸ் ஷூட்டிங் கொடுத்துருக்காங்க, ஹை டைனமிக் ரேஞ்ச் மோட் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டச் டு ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவில் வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராவில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னவோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Android V10Q யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டியூயல் சிம் தான், ரெண்டுமே வந்து நானோ சிம் போடுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து 4G 3G 2G எல்லாமே வந்து அவைலபிள். நீங்கள் வந்து வால்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்சார். ஸோ சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொசிஷன் எங்கே இருக்குன்னா வந்து பேக்கில் தான், ஃபோனோட பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது கூடயே எல்லா ஃபோன்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சிலோமீட்டர், கைரோஸ்கோப் எல்லா சென்சாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11,000 to 12,000 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ரேட்டுக்கு வந்து மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒரு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து கேமரா சூப்பராக இருக்கும். அந்த பேட்டரியுமே வந்து 5020 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த போக்கோ M2வில் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் MediaTek Helio G85 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சிப்செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 வாட் வரைக்கும் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து இதில் இருக்க ட்ராபேக்கு. ஸோ இதோட டிடிபி வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 வாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க G85க்கு. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க ட்ராபேக்கு. மற்றபடி வந்து இது கேமிங்க்கு வந்து நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி, ரேமு எல்லாமே வந்து இந்த ரேட்டுக்கு நான் ரொம்பவே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலில் எல்லா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா வந்து மொபைல் ரிவ்யூ பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.